ஒரு காதல் கதை பார்ட் 7. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் லவ் சிம்டம்ஸ் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்காங்க. லைக் அவங்க கிட்ட பொசிசிவா வருது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றாங்க அவங்களோட லவ். லைக் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஹீரோ ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் பட் இருந்தாலும் சும்மா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே லவ்வர் மாதிரி அவங்க நடந்துக்க ஆரம்பிக்க ஹீரோக்கு வந்துட்டு சுத்தமா அது பிடிக்காம போய் ஹீரோ அந்த நேரத்திலேயே பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக், இன்னும் இதுக்காக பேசாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லை. ஹீரோயின் கால் பண்றாங்க, டெக்ஸ்ட் பண்றாங்க, எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. மாச கணக்கா போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அழுதுகிட்டே மட்டும்தான் இருக்காங்க. பல மாசங்கள் அழுதுக்கு அப்புறம் அட் சின்ன பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹீரோயின் இதுக்கு மேல நம்ம அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிடைச்சிட மாட்டாங்களோ ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த ஒரு மூவ் ஆன் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பட் அந்த நேரத்துலதான் ஒரு பையன், ஹீரோயினோட தெரிஞ்ச பையன், ஒரு தம்பி ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்ல அண்ணன் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரீ ஃபயர்ல உள்ள வந்து சும்மா பிராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது லிட்டரலி ஹீரோ அங்க இருக்காரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ சில விஷயங்கள் சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காது. வெயிட் பண்ணி பாருங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோ சொல்றேன்.